திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது எம்ஜிஆரின் வெற்றிக்கு உதவிய சண்டை காட்சிகளை பற்றி பார்ப்போம். எம்ஜிஆர் தன் சண்டை காட்சியில் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக சம வலிமை உள்ள வில்லன் அவனது அடியாட்களாக வரும் நல்ல பலம் வாய்ந்தவர்களாக குண்டுமணி, ஜஸ்டின் போன்ற ஆட்களை அவர் படத்தில் பயன்படுத்தினார். ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமாக சண்டை காட்சிகளை அமைப்பார். புலி, சிங்கம், பாம்பு, முதலை போன்றவற்றை இவரது சண்டை காட்சிகளில் இடம்பெறுவது உண்டு. 1955 குலே பகவலி படத்தை தயாரித்து இயக்கியவர் RR ஃபிலிம்ஸ் TR ராமண்ணா. இவர் நடிகர் TR ராஜகுமாரியோட தம்பி. இப்படத்தில் எம்ஜிஆர் குலே பகவலி என்ற மலரை தேடி வருவார். அந்த மலர் செடிக்கு ஒரு புலி பாதுகாப்பாக இருக்கும். அந்த மலரை பெற எம்ஜிஆர் புலியுடன் சண்டை போட்டு கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் புலிக்குட்டி கோவிந்தன் என்பவர் புலி, பாம்பு, சிறுத்தை இவற்றை வளர்த்து படப்பிடிப்புக்கு தருவார். அவரே சண்டை காட்சியில் டூப்பாக நடிப்பார். 6 அடி பள்ளம் வெட்டி அதற்குள் கூண்டு அமைத்து புலியை வெளியே வரவிடாமல் வைத்து சண்டை காட்சி படம் எடுக்க திட்டமிட்டனர். எம்ஜிஆர் ஷூட்டிங்க்கு வந்தார். வெளியே கிரேன் மேலில் இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் இருந்தனர். கோவிந்தன் புலியை கூண்டை விட்டு வெளியே வா என்று அழைத்ததும் புலி சற்றென்று வெளியே வந்து 6 அடி பள்ளத்தை தாவி மேலே ஸ்டுடியோவுக்குள் வந்துவிட்டது. கோவிந்தன் ஐயையோ ஐயையோ என் புலி புலி என்று ஓடுகிறார். கிரேன் சற்றென்று மேலே போனது. எம்ஜிஆர் எங்கும் ஓடவில்லை. பதற்றப்படவும் இல்லை. தன் கையில் துப்பாக்கியுடன் கேமராவின் ஸ்டாண்ட் அருகே புலியை குறிப்பார்த்தபடி நிற்கிறார். அந்த ராஜ உடைக்குள் எங்கே துப்பாக்கி மறைத்து வைத்திருந்தார். ஆனால் சமயம் வந்ததும் சற்றென்று துப்பாக்கியால் குறிப்பார்த்தபடி அங்கேயே நின்றுவிட்டார். அதுதான் எம்ஜிஆர் துணிச்சல், நிதானம், சமயோக புத்தி. பிறகு மறுநாள் 1 வாரம் வரை சண்டை காட்சி எடுக்கப்பட்டது. வேட்டைக்காரன் படத்தில் சிங்கம் ஒரு ரோல் வரும். ஒரு காட்சியில் சிங்கம் வலியுடன் படுத்திருக்கும். அப்போது எம்ஜிஆர் தன் காலில் குத்தியிருக்கும் முள்ளை எடுத்து விடுவார். அதன் பிறகு நன்றி கடனுக்காக எம்ஜிஆரின் மகனை சிறுத்தையுடன் சண்டை போட்டு காப்பாற்றும். அடிமை பெண் படத்தில் சண்டை காட்சியில் பயன்படுத்துவதற்காக எம்ஜிஆர் 2 சிங்கங்களை வாங்கி வந்தார். அதில் ராஜா என்ற ஆண் சிங்கத்தை மட்டும் சண்டைக்காக பழகினார். சிங்கத்தை வைத்துக்கொள்ள மாநகராட்சியில் அனுமதியும் பெற்றார். அதற்கு நல்ல சாப்பாடு போட்டார். சர்க்கஸ்காரர்களுக்கு கூட நாங்கள் கூட இப்படி சாப்பாடு போட்டதில்லை என்றார். அவ்வளோ கவனிப்பு. தினமும் எம்ஜிஆர் சிங்கத்துடன் போய் அதற்கு உணவளிப்பார். சிங்கத்துடன் சண்டை காட்சி நடிக்க மயக்க மருந்து கொடுத்த போது அது உரு என்று உருமிக்கொண்டே இருந்தது. அதனால் செட்டில் உள்ளவர்கள் பயந்தபடி இருந்தனர். முதல் நாள் சிங்கம் எம்ஜிஆரை சற்றென்று அறைந்துவிட்டது. அங்கிருந்த ஒரு ஐயையோ அண்ணனை சிங்கம் அடிச்சிடுச்சு என்று கத்தினார். எம்ஜிஆர் அவரை ஒரு அறை விட்டார். ஏன் வீதியா கிளப்புகிறாய் என்று அதட்டினார். அதன் பின்பு அங்கிருந்து வசனகர்த்தா ஸ்வர்ணம் முதற்கொண்டு சண்டை காட்சிக்கு தேவையில்லாதவர்களை வெளியேற்றினார். பிறகு படப்பிடிப்பு நடந்தது. காலையில் அடி கொடுத்தவருக்கு மாலையில் 1000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்து இனி அப்படி உணர்ச்சிப்பட்டு எங்கேயும் கத்தக்கூடாது என்று அறிவுரை கூறினார். அடிமை பெண் படத்திற்கு 10 நாள் தொடர்ந்து சண்டை காட்சியில் எடுக்கப்பட்டன. சிங்கம் எம்ஜிஆரின் தோள் மீது முன்னங்கால் 2ஐயும் போட்டு நிற்கும்போது அதன் முழு எடையும் தாங்கக்கூடிய வலிமை எம்ஜிஆருக்கு இருந்தது. சிங்கத்துடன் உருளும்போது அதன் முழு எடையும் எம்ஜிஆர் தாங்கிக் கொண்டு உருண்டார். எம்ஜிஆரின் உடல் வலிமையும் மன வலிமையும் அந்த சண்டை காட்சியை வெற்றி பெற செய்தது. அந்த காட்சியில் ஜெயலலிதா, பண்டிதபாய் இருப்பார்கள். படப்பிடிப்பு பார்ப்பவர்களும் மிகவும் ரிஸ்காக ஆனது. அடிமை பெண் படப்பிடிப்பு முடிந்ததும் இந்த சிங்கம் சர்க்கஸுக்கு திருப்பி தரப்பட்டது. சிங்கம் அங்கேயே இறந்ததும் அதன் உடலை எம்ஜிஆர் பொம்பாய்க்கு பதம் செய்து வாங்கினார். இப்பொழுது அது எம்ஜிஆர் நினைவில்லத்தில் கண்ணாடி கூண்டுக்குள் கம்பீரமாக நிற்கிறது. எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த சிங்கத்தின் அருகே நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். எம்ஜிஆர் என்ன தொழில் செய்கின்றாரோ அதற்கேற்ற சண்டை காட்சிகள் அமைக்கப்படுகிறது. விவசாய படத்தில் கடைசி காட்சியில் அறுவடைக்கு காத்திருக்கும் நெற்கதிர்கள் மீது நம்பியார் முகமுடி அணிந்து பூச்சி மருந்து அடிப்பார். எம்ஜிஆர் அவருடன் சண்டையிடுவார். இந்த முகமுடி சண்டை ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. மாட்டுக்கார வேலன் படத்தில் தன் குடிசைக்குள் தோசை சுட்டு கொண்டு இருப்பார். அப்போது வெளியே அசோகனி ஆட்கள் வந்து அவரை சண்டைக்கு இழுக்கும்போது எம்ஜிஆர் மாட்டுக்கழுத்தில் அணிவிருக்கும் சலங்கையால் சண்டை போடுவார். அதுவும் ரசிகர்கள் ஆரவாரம் செய்து பார்க்கும் காட்சி ஆகும். உரிமைக்குரல் படத்தில் நம்பியாரின் ஆட்கள் எம்ஜிஆர் ரேக்லா வண்டி வரக்கூடாது என்பதற்காக அவர் வரும் பாலத்துக்கு தீ வைத்து விடுவார். ஆனால் எம்ஜிஆர் சரியான டைமிங் பார்த்து ரேக்லாவுடன் அந்த பாலத்தை கடந்து விடுவார். இந்த காட்சி எம்ஜிஆர் டூப் போடாமல் செய்திருப்பார். அவர் படம் முழுக்க ரேக்லாவுடன் வருவதால் ரேக்லாவை சண்டை காட்சிகள் சேர்த்திருப்பார்கள். ரிக்ஷாக்காரன் படத்தில் ரிக்ஷாவில் இருந்தபடியே எதிரிகளை கொம்பு சுற்றி விரட்டி அடிப்பார்.
படகோட்டியில் எம்ஜிஆர் வயதான வேடத்தில் வந்து தான் படகில் இருந்தபடியே அடுத்த படகில் இருக்கும் அசோகனை கொம்பை அடித்து தூக்கி கடலில் எறிவார். என் கடமை படத்தில் கடைசி காட்சியில் எம்ஜிஆருக்கும் சரோஜாதேவியும் சிக்கியிருக்கும் இடத்தில் தண்ணீர் மேலே மேலே ஏறி அவர்களை மூழ்கடிக்கும். மேலே கடைசியில் எம்ஜிஆர் ஷூ மாட்டிக்கொண்டு படம் பார்ப்பவர்களை ஆண்களும் பெண்களும் டென்ஷனோடு படம் பார்க்க வைக்கும். என்னண்ணன் படத்தில் தன் குதிரை வண்டியை கொண்டு காரை விரட்டி சென்று பிடிப்பார். டூப் போடாமல் நடித்தார். மீனநண்பன் படத்தில் கடைசியில் மின்சார படகில் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் ஒருவர் துரத்தி கொண்டு வருவார். இதில் பொம்மை செட்டிங் படகுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பறக்கும் பாவை படத்தில் நடிக்கும்போது பார் விளையாட்டு பயின்றார். டூப் இல்லாமல் அவர் ட்ரிப்பிஸ் விளையாடுவதை காணலாம். எம்ஜிஆர் படத்தில் வித்தியாசமான சண்டை காட்சிகள் அமைப்பார். குத்துச்சண்டை, மான் கொம்பு, கத்தி சண்டை, துப்பாக்கி சண்டை, கொம்பு சண்டை, சுருள் சண்டை, சவுக்கு சண்டை, இன்னும் பல சண்டைகளை கற்றுக்கொள்ளவும் ஆசை. அவர் படத்தில் சண்டை காட்சிகள், அன்பு, பாசம் நிறைந்த சென்டிமெண்ட் காட்சிகள் இடம்பெறும். எம்ஜிஆர் படத்தில் சண்டை காட்சிகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மர்மயுக படத்தில் வாழ்வீச்சில் பொம்பரம் போல் சண்டை செய்வார். எம்ஜிஆர் சினிமாவில் சண்டை போடுவது போலவே உண்மையிலும் சண்டை போட்டிருக்கிறார். எம்ஜிஆர் வீரத்தின் மறுபதிப்பு. அன்பேவா என்ற படத்தில் குத்து சண்டை போடும்போது அவரை தலைக்கு மேலே தூக்கி பந்தாடுவார். டூப்பு இல்லை, எம்ஜிஆரே தூக்கி போடுவார். சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் குண்டுமணி அலைக்காக தூக்கி போடுவார். ஒளி விளக்கு படத்திலும் அடியடுக்களை தூக்கி போடுவார். எம்ஜிஆர் தினமும் உடற்பயிற்சி செய்வார். உடலை பாதுகாப்பாக வைத்து இருந்தார். இன்னும் இளமையாக இருந்தார். என்றும் இளமையாக இருந்தார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.